வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு நம்ம ரொம்ப பாப்புலரான நார்த் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ரெக்வஸ்டட் வீடியோ கூட. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் எல்லா மாவுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரே 1 டீஸ்பூன் ஆயில் தடவிட்டு மூடி வச்சிடலாம். மாவு ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊறட்டும். அந்த டைமில் இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதுக்கு ஆயில் ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போது ஒரே 1 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா ஸ்பைசஸும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரே 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர். இந்த பவுடர் தான் ஆலு பரோட்டாக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது எல்லா ஸ்பைசஸும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலோட பச்சை வாசனை போனதும் இப்போ 2 உருளைக்கிழங்கு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா நல்லா அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இந்த உருளைக்கிழங்கு ஏதாச்சும் கட்டியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுருங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கேஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டஃபிங் பண்ண முடியும். இப்போ நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம பரோட்டாக்கு எடுக்கிற மாதிரி மாவு நல்லா ரவுண்ட் பால்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரே 1 பால் எடுத்து மாவில் நல்லா பெரட்டிட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக உருட்ட வேணாம், கொஞ்சம் சின்ன சைஸாகவே ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். இந்த அளவுக்கு ரோல் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் கரெக்டாக வைக்கணும். ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம மூடிடலாம். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை சீல் பண்ணிடலாம். இது பார்க்குறதுக்கு ஏதோ கஷ்டமான வேலை மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸிங்க. எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேணாம், லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டும் போது ஸ்டஃபிங்லாம் கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்கும், பட் அது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம தவாவில் போட்டுடலாம். தவா நல்லா சூடானதும் இப்போ பரோட்டாவை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் 30 செகண்ட்ஸ் குக் ஆகட்டும். 30 செகண்ட்ஸ்க்கு தடவை திருப்பி போடுங்க, இல்லைனா ஹார்ட் ஆயிரும். இப்போ நான் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கிறேன். கீ இல்லைன்னா ஆயில். கீ அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 சைடுமே நம்ம கீ அப்ளை பண்ணிக்கலாம். கீ அப்ளை பண்ணால் அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. இது நம்ம கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுன்னு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சைடும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். இப்போ நம்ம ஆலு பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துட வேண்டியது தான். வாவ், பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குங்க. இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். உள்ள ஸ்டஃபிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க. இது ஒரு 3-4 பீஸ் சாப்பிட்டாலே நல்லா ஃபுல்லாயிருங்க. ஆளுக்கு ஒரே 1 பரோட்டா போதும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.